ஒருத்தர் தான் வீட்டு டெலிபோன் பில் ஒவ்வொரு மாசமும் அதிகமாகிக்கிட்டே வர்றதுனால தன்னோட மனைவி கிட்ட போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே என்னோட ஆபீஸ்ல இருக்கிற போனால தான் நான் கோல் எடுப்பேன். அப்படி இருந்தும் நம்ம வீட்டு டெலிபோன் பில் அதிகமா வருதுன்னா நீ தான் பேசி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அந்த மனைவி, இல்ல நானும் உங்கள மாதிரியே ஆபீஸ்ல இருக்கிற போனால தான் எல்லாருக்குமே கால் பண்ணுவேன். ஒருவேளை நம்ம பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறானோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பையனும் தன்னோட கம்பெனில இருக்கிற போனால தான் எல்லாருக்குமே கால் பண்றதாவும் சொல்றான். அப்ப அந்த பையன், நம்ம வீட்டு வேலைக்காரி 2-3 வாட்டி போனையே சுத்தி சுத்தி வரத பாத்திருக்கேன், ஒருவேளை அவளா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல அவளையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல அந்த வேலைக்காரி தான் இப்படி பில் ஏறதுக்கு காரணம் அப்படின்னு கண்டும் பிடிக்கிறாங்க. ஆத்திரம் தாங்க முடியாம அந்த வேலைக்காரியை திட்டும் போது அந்த வேலைக்காரி, நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிற போனை நீங்க யூஸ் பண்றது தப்பு இல்லைன்னா நான் வேலை செய்யற இடத்துல இருக்கிற போனை நான் யூஸ் பண்றது எப்படி தப்பாகும் அப்படின்னு கேக்குறாங்க. வேலைக்காரி இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கவும் பதிலே சொல்ல முடியாம அம்மா அப்பா பையன் 3 பேருமே திகச்சு போறாங்க. மத்தவங்களோட கேரக்டரை தேடி ஆராய்ஞ்சு திருத்த போறதுக்கு முன்னாடி நாம எந்த மாதிரியான நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்.